237 நாம் சிந்திக்கின்றோம். மனத்து உரை மாக்கடல் ஏதும் கை நீந்தி தவத்திடை யாழர்த்தம் சார்வத்து வந்தார் பவத்திடை ஆகார் அவர் பணி கேட்கின் முகத்திடை நந்தியை முந்தலும் ஆமே. இந்த ஆசைன்றது பெரிய கடலுங்க. ஓரத்துல இருந்து பார்த்தோன்னு வச்சுங்க, அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும், நெருங்க விடாது, ரிதமா இருக்கும், ரசிக்க தோணும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனா அதை நெருங்காமல் அதிலிருந்து விலகி தவம் செய்வது என்றதாங்க இறைத்தன்மையை பெறுகின்றார்கள். அப்ப பிறவி நாட்டம் இல்லைன்னு வச்சுக்கீங்களா, அவங்க எல்லாம் தவத்தை நோக்கி செல்வாங்க. அத்தகையோரை சார்ந்து அந்த பணி செய்யறவங்களோட சிவத்தை நேர்பட காணும் நிலையை அடைவார்கள் அப்படின்றதான் சுருக்கமான ஒரு விஷயம். அந்த 7 வகை அப்படின்றது மாயை, காலம், நேதி, கலை, வித்தை, பராகம், புருடன், இதுதான் அப்படின்னு விவரிச்சு 7 கடலா சொல்றாங்க. அதான் இதுல நமக்கு அதிகமா நம்ம இருக்கிறது அந்த மாயை உலகம். அப்புறம் அந்த கலை அப்படின்றதுல நம்ம அதிகமா மாட்டிப்போம். திறமைய வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், சாதிக்கணும் அப்படின்றதுல நம்ம அதிகமா வாழ்க்கையில பாதிப்படைகிறோம். இந்த வித்தைன்றத நாணத்தை தேடி போறது அப்படின்றது கூட நம்ம ட்ராக் மாறிடுறோம். அப்பப்ப ஆசை வந்துருது, பற்று வந்துருது. இதனால எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்ந்த புருடன் அதிகமா போயிடுறான். அதாவது ஆன்மீக மந்தம் ஏற்படுகின்றது. அப்ப இவற்றையெல்லாம் கடந்து தவம் செய்யணுன்ற சிந்தனை இறைவழியில நடக்கும் ஒருவர் பிறவி சூழலிலிருந்து வெளியில நந்தியன் பெருமானை அடையலாம் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய மைய கருத்தா நமக்கு சொல்றாங்க. ஒரு கதை சொல்லணும்னாக்கா, அருண்ன்றவன் எல்லாத்துக்கும் முயற்சி செஞ்சு பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு ஆசை, கோபம், கவலை, நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அவனுக்கு அலையா இருக்குது. ஒரு ஸ்டேபிளா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அப்ப ஒரு காட்டில் வாழ்கின்ற தவச்சிய ஒரு நாள் சந்திக்கிறான். சொல்றான், அவன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆசைகள் அலையா வந்துகிட்டே இருக்குது, எப்படி வெல்றது? அப்ப அவரு சொல்றாரு, மனக்கடலை அமைதியாக்கணும், அதை கடந்து செல்லணும். கடல்ல ஓரத்துலதான் அழகில் இருக்கும், அதை தாண்டி உள்ள போயிட்டோம்னா அமைதியா இருக்கும். அந்த மாதிரி அமைதியை தாடி தவத்தை செய்து ஞானத்தில் மூழ்கி இறையன் பெருமானை அடைய வேண்டிக் கொள்வோம். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. விந்தியம்மா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1637வது திருமந்திரம். பிறவி பெருங்கடல் நீந்த. திருமந்திரம். மனத்துறை மாக்கடல் 7 கை நீந்தி தவத்திடையாளர் தம் சார்வத்து உவந்தார் பவத்திடையாளர் அவர் பணி கேட்கின் முகத்திடை நந்தியை முந்தலும் ஆமே. அருமையான திருமந்திரம். மனத்து உரை, மனத்துக்குள்ளே இருக்கிற கடல் 7, பெரிய கடல்கள் 7, கை நீந்தி, நீந்தி கடந்து, மனத்துள்ளே ஆசை, பாசம், கோபம், குரோதம் போன்ற எண்ணங்கள் ஓயாத அலை போல் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இதனால் மனத்தை அலை ஓயாத கடல் என்பர். திருமூலரும் மனதை 7 கடல் என்கிறார். இந்த 7 கடலையும் கையால் நீந்தி கடந்து கரை ஏறுவது எல்லாருக்கும் எளிதானது அல்ல. எனவே தவம் செய்ய முற்பட்ட சிலரும் கூட தவ முயற்சியை பாதியிலே விட்டுவிட்டு இடையாளர் தம்மை சுற்றியுள்ள பொருட்களிலே பற்று கொண்டு வாழ்வார்கள். மீண்டும் மீண்டும் பிறந்து இழைக்கின்ற பாவாத்மாக்கள் இவர்கள். இவர்கள் அன்பு கொள்ளத்தக்க நல்லவர் ஆகார். இவர்கள் சொல் கேட்பதும் ஏவல் கேட்பதும் கூட பாவம்.
இவர்கள் பரம்பொருள் முகத்தில் விழிக்கவும் தகுதியற்றவர்கள். தவத்து இடையாளர், பாதியிலே தவத்தை விட்டவர்கள். சார்வத்து, சார்ந்துள்ளவற்றில். உவந்தார், விரும்பினர். பவத்திடையாளர், பிறவி துயரில் அகப்படுபவர். பவம், பிறவி. முகத்திடை, முகத்தில். முந்தல், தோன்றுதல், முழித்தல். ஆமே, ஆகாது. கழக வெளியீட்டில் மனத்துக்கு மேலுள்ள இருப்பு மெய்யென்னும் புத்தி தத்துவத்தின் கண் தங்கி கிடக்கின்ற கடல் போலும் எல்லையில்லாத எழுவகை பிறப்பிற்கும் காரணமாகிய எஞ்சு வினைகளை சிவகுருவின் வழி திரு ஐந்தெழுத்து கணிக்கு முறையில் நீந்தி நற்றவம் செய்யும் நல்லாராகிய சிவஞானிகளுடன் இணங்கி அவர் வழி நிற்பாருக்கு பிறப்பில்லை. அதனால் அவர் பிறப்பினை எய்தார். அந்நல்லார்த்தம் பணியினை கேட்டு தொண்டு புரியின் நந்தியாகிய சிவபெருமானை நேராக கண்டு அவன் தாள் இணைக்கு முந்துதலுமாகும் முகம் நேர். மனத்துறை, மனத்தின் பகுதியாகிய நெஞ்சத்திடத்தே பதிந்துள்ள மாக்கடல் ஏழும் கை நீந்தி சமுத்திரம் போலும் எழுவகை பிறவிகளுக்கும் காரணமான விதைகளை நீக்கி சார்வத்து கூட்டத்தில் பவத்திடையாகார். பிறவியில் சேரார். முகத்திடை, நேராக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாம்மா. அம்மா, தவத்திடையாளருக்கு உங்க பிரதியில் என்ன பொருள் வித்யாம்மா? இந்தியாமா சரி, நல்லது. தவத்திடையாளர் அப்படிங்கிறதுக்கு அம்மா இந்தியாமா தவத்தை இடையில் விட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்த பிரதி ஐயா, தவத்து இடையாளர் பாதியிலே தவத்தை விட்டவர்கள்னு இருக்கியா? நான் ஒரு 4 கவிஞருக்கோ மாணிக்க வாசகன் ஐயா அப்படி எழுதியிருக்காங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அதாவது தவத்தை இடைவிடாது தொடர்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நான் ஒரு 4-5 பிரதிகளை பார்த்தேங்கம்மா. தவத்திடையாளர் தம் சார்வத்து வந்தார், அவர்களை தொடர்ந்து சார்ந்து வந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தப்பட்டிருக்கு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் தவநிந்தை பாடல் 1637 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. மனத்துறை மாகடல் ஏழும் கை நீந்தி தவத்திடையாளர்தம் சார்பத்து வந்தார். பாவத்திடையாளர் அவர் படி கேட்கின் முகத்திடை நந்தியை முந்தலுமாமே. மனத்துறை மாக்கடல் ஏழும் கை நீங்கி தவத்திடையாளர் தம் சார்வத்து வந்தார். பவத்திடையாளர் அவர் பணி கேட்கில் முகத்திடை நந்தியை முந்தலும் ஆமே. விளக்கமாக சரவணைய தளத்தில் மனதில் விற்றிருக்கின்ற மாபெரும் கடலாகிய மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் ஆகிய 7 விதமான மாயைகளாகிய குற்றங்களும் நீங்கி போகும்படி தாம் செய்கின்ற தவத்தில் தகுதி பெற்றவர்கள், தமது தவத்தில் முழுமை பெற்று வந்தவர்கள். அவ்வாறு வந்தவர்களிடம் வாழ்க்கையின் நடுவில் சிக்கிக்கொண்டு தவம் செய்ய முயற்சி செய்கின்றவர்கள் அவர்கள் செய்த தொண்டு என்ன விதம் என்பதை கேட்டு தெளிந்து அதை கடைபிடித்து தாமும் தவம் புரிந்தால் தங்களின் முகத்தின் நடுவில் குருநாதராகிய இறைவனை தரிசிக்கும் நிலையை பெறுவார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இதுக்கு தேவாரம் .org பார்ப்போம். மனத்தின் கண் நிறைந்து நிற்கின்ற ஆசையாகிய பெரிய 7 கடல்களை கையாளி நீந்தி கடந்து தவத்தில் நிற்பவரே தமக்கு என்றும் சார்பாகும் மெய்ப்பொருளை அடைவர். அது மாட்டாதே தவம் செய்து பிறவியில் அழுந்துவோர் மேற்கூறிய அத்தவத்தோரை வழிபடுவாராயின்
அவர் சிவனை தம் கண்முன்னாகவே காணுதலும் கூடும். இதன் குறிப்புரையாக, மனத்துறை மாகடல் ஏழ் என்பது அற்புத உருவகமாய் ஆசையை குறித்தது. அதனை முற்றும் விடுத்த அருமை தோன்ற கை நீந்தி என்றார். தவம் இன்னதென்பது மேற்கூறப்பட்டமையின் வாளா தவத்திடையாளர் எனவும் அஃதல்லாத பிற செயலாளரை பவத்திடையாளர் எனவும் கூறினார். அவர் பணி கேட்கின் முந்தலுமாம் என்றது கேளாத வழி முந்துதல் கூடாது என வலியுறுத்தவாறு. இதனாலும் முன்னை மந்திரத்தில் கூடி நின்றது சிவனடியாரோடு கூடி என்றதே என விளக்கும். நேற்றைய பாடல்ல சொல்றாங்க. இதனுள் உயிரெதுகை வந்தது. இதனால் மேற்கூறிய தவமும் ஆசையராத வழி தவமாகாது என இதன் நிகழ்ச்சி கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கௌரியம்மா, வணக்கம் அம்மா. வாருங்கள் அம்மா. நன்றிங்க. நிறைய விளக்கம், மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1637. மனத்துறை மாக்கடல் ஏழும் கை நீந்தி தவத்திடையாளர் தன் சார்வத்து வந்தார். பவத்திடையாளர் அவர் பணி கேட்கின் முகத்திடை நந்தியை முந்தலுமாமே. Translation: One who mentally swims across the 7 great seas will abide by the men of penance. One who is bound by birth, if listens to their advice, will experience Nandi face to face. கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று பார்த்த மாதிரி அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ற மாதிரி இருக்கு. நேற்று அந்த மனதுல இருந்து நம்ம பயணம் பண்ணோம்னா இறைவனை பார்க்க முடியாது. அந்த குறைகடல் இறைவன் திருவடியை பற்றி கொண்டா நமக்குள்ள இருக்க ஒரு உண்மைன்ற ஒரு விஷயத்தை பற்றி கொள்ளணும் அப்படின்றது. அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னது. அந்த வைப்ரேஷனுக்கு போய் நம்ம எப்படி தவம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வைப்ரேஷனுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? இறைவனோட அந்த அதிர்வுக்கு நம்ம போகிறதுக்கு எது நமக்கு தடையாக இருக்குது, அதை எப்படி நீக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பாடலில் சொல்கிறதா பார்க்குறேன். மனத்துறை மாக்கடல் ஏழும் கை நீந்தி, அதாவது இங்கே அந்த மனதை அது கடல் சூழ் உலகு அப்படின்பாங்க. இந்த 7 உலகத்தையும் நமக்குள்ள அந்த ஆக்ஞா சக்கரத்தை தாண்டுறதும், அதுக்கப்புறம் நானுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்புறம் சகசிரத்தலத்தையும் தாண்டணும். நமக்குள்ள இருக்க அந்த 7 உலகமுமே கடல் சூழ்ந்ததாக இருக்கும். கடல்னா அந்த மனம் என்ற ஒரு விஷயம் அதில் இருந்துட்டு இருக்கு, அது அலையாக இருக்கிறது. அதெல்லாம் தாண்டணும், கை நீந்தி தாண்டணும். அதெல்லாம் கை கூட பெறவங்களுக்கு தான் தவத்திடையாளர் தன் சார்வத்து வந்தார். அவங்க எங்க போய் சேரணுமோ, அவங்க சார்பான எந்த விஷயத்துல போய் சேரணுமோ அந்த மனதை தாண்டினவங்களால தான் தவத்திலே இருந்து அதுல போய் சேர முடியுது. அந்த மனம்ங்கிற வைப்ரேஷன் உங்களுக்கு இப்ப இறைவனுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்குதுன்னா அமைதி இருக்கு. நமக்கிட்ட இருக்க மனதுல ஆசைன்றது ஒரே இதுல சொல்லலைன்னா நமக்கு அந்த பகை இருக்கு. அந்த பகையும் அறியாமையும் இருக்கு. அந்த பகை பார்த்தீங்கன்னா காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அறியாமை. அந்த அறியாமையும் நீங்கி அந்த 6 வகை பகையும் நம்ம ஒவ்வொரு சக்கரத்துலேயும் நம்ம ஒன்று ஒன்றா நீக்கிட்டு வருவோம். நமக்கான பகையை நீக்கிட்டு அதுக்கான அமைதியை கொண்டு சிவனின் அருளால் அமைதியை கொண்டு அதெல்லாம் நீக்கணும். அது இல்லாமல் நம்மளோட வைப்ரேஷன் இந்த தன்மையில் இருந்ததுன்னா, இறைவனோட அந்த பெருந்தன்மையில் இல்லாமல், இறைவனோட தன்மை உண்மையாக இருக்கிறது, அன்பு, ஞானம், அமைதி, இதெல்லாம் தான் இல்லையா. இது இல்லாமல் இந்த வைப்ரேஷனில் நம்ம பண்ணோன்னா இறைவனை போய் சேர முடியாது. இதை கடக்கணும். இதுதான் நமக்கு தடையாக இருக்கிறது. போன பாடல் நம்ம சொன்ன மாதிரி தான், ஏக்கம்ன்றது நமக்கு இருந்ததுன்னா அந்த வைப்ரேஷனுக்கு போயிடுவோம். அந்த ஏக்கம்ன்றதும் இருக்கக்கூடாது. ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். இது எந்த இடத்துல வரும்னா, நீங்கள் இறைவனை பற்றி கொண்டு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு உலக பற்றுலேருந்து நம்ம வெளில வர்றதுக்கு இறைவனை பற்றி கொள்ளணும். அப்புறம் அந்த வைப்ரேஷன்லேருந்து நம்ம போகணும். அடுத்த நிலைக்கு போகும்போது அந்த ஏக்கம்ன்ற ஒரு இது இருந்தால் அதுவே நமக்கு தடையாக இருக்கும்.
அது வந்து இயற்கையாகவே நமக்குள்ள இறைவனை செய்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து கடமையாகவே செய்யலாம். இப்போ காலையில் பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம், இதுக்கு ஆசைப்படுறோமா, போய் பல்ல வளர்க்கணும்னு ஆசையோடு போய் செய்கிறோமா? அப்படி இல்லை, இது கடமை, அவ்வளோதான், இதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அது அமைதியான அந்த நிலையிலே செய்கிறோம் இல்லையா? அதுமாரி இறைவனுக்கான ஒரு என்ன நீங்கள் பயிற்சியில் இருக்கிறோமோ, தியானமோ, கோயிலோ, மந்திரங்களோ என்ன செய்கிறீங்களோ, அதை இறைவனுக்கான ஃப்ரீக்குவென்சியில் அந்த அன்பு உணர்வோட, அமைதி உணர்வோட அப்படியே நம்ம செய்கிறது வந்து இன்னும் அந்த இறைவனோட ஃப்ரீக்குவென்சியில் நமக்கு அந்த அதிர்வுக்கு வந்து நம்மளை கொண்டு போகும். அந்த அதிர்வு இறைவனோட அதிர்வு இல்லாமல் வேற ஏதாவது நம்ம மனதில் போட்டிருக்கோம் அப்படின்னாது, அது ஆசையாக இருந்தாலும் சரி, ஏக்கமாக இருந்தாலும் சரி, அது வந்து தடையாக தான் நிற்கும் அப்படிங்கிறது. எந்த ஒரு மன அலை மனதில் வந்து அது நல்ல அலைகளாக இருக்கலாம், கெட்ட அலைகளாக இருக்கலாம், அந்த அலை வந்து இறைவனுக்கான பெருந்தன்மையோடது இருக்குதா அப்படிங்கிறது இருக்கணும். அது வந்து அமைதி தான் இறைவனோட இது வந்து. அதனால அந்த நிலையில இருக்கணும்னா மனம்ன்ற அந்த 7 கடலையும் நீந்தினாதான் அந்த இறைவன் தவத்திலிருந்து நம்மளால இறைவன்கிட்ட போக முடியும். அப்படி போனவங்க பவத்திடையாளர் அவர் பணி கேட்கின். இந்த உலக பவத்திடைனா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருக்கிறவங்க அவர் பணி கேட்கின். அவங்க இந்த மாதிரி தவத்துல இருந்து அந்த நிலையை அடைஞ்சாங்க இல்லையா? சார்பத்து வந்தவங்களோட அவங்க பண்ற சேவையோட அந்த அருள், அவங்க கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம கேட்கறது, அறிவுரையை கேட்கறது, அவங்க எப்படி அதை அடைஞ்சாங்கன்றதை கேட்கறது, அவங்களோட வழிமுறையை நம்ம பின்பற்றுறது, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்டு அப்படி போனோம்னா அந்த மாதிரி அடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டோம்னா முகத்திடை நந்தியை முந்தலும் ஆமே. இங்க முகத்திடை நான் 2 விதமா பார்க்கலாம். அந்த முகம்ன்றதையும் பார்க்கலாம், முகத்துக்கு நடுவில் இருக்கிறதையும் பார்க்கலாம். முகத்துக்கு நடுவில் அந்த நடு நாடியா இருக்கிறது தான் நந்தி, அந்த இதையும் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்னு பார்க்கலாம். அதாவது அந்த நந்தி வந்து உள்ள விடமாட்டாரு. எப்போ உள்ள விடமாட்டாருன்னா, அந்த ஆசை அந்த ஃப்ரீக்குவென்சியில் இல்லை, இறைவனுக்கான ஃப்ரீக்குவென்சி இல்லைன்னா அங்கே நந்தியா முன்னாடி தான் நிற்பாரு. அந்த நம்ம பசுவா இருக்கிற நாம நந்தியா மாறினா தான் அங்கே போக முடியும் அப்படிங்கிறது தான். அது நந்தியா மாறினோன்னா அந்த இறைவனோட அந்த திருவடியில நம்ம இருக்கிறது தான். அப்படி இருந்தா முந்தலும் ஆமே. இதுல சொல்லியிருந்தாங்களே, ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்க்கவும் முடியும். அதே சமயம் இப்ப கைலாசம்னு நம்ம வந்து கதையா பார்த்தோம்னா, கைலாசத்துல நந்தி தேவர் வந்து காவலா இருக்கிறார் இல்லையா? அவர் உள்ள விட்டாதான் நம்ம போக முடியும். இந்த ராவணன் வந்து நீ ஆணவத்துல இருக்கன்னு உள்ள விடல இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ள என்ன இப்ப பிரச்சனை இருக்குன்றத பார்த்து அவர் உள்ள விட மாட்டாரு. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நம்ம சொல்படி கேட்டு அது எப்படி இறைவனை அடையணுமோ அதுக்கான அந்த அதிர்வில் நம்ம இருந்தோம்னா நந்தியும் நமக்கு வந்து நந்தியாவே இருந்து நமக்கு வழிகாட்டுவார். நம்மளை நந்தியாவே மாற்றுவாங்க. நம்ம வந்து திரும்ப எங்கேயோ போகிறோன்றல அவங்கள நம்ம கூட சேர்த்துப்பாங்க. அதுதான் நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த கேள்வியை லைனையா சொல்லியிருந்தாங்களே, இதெல்லாம் எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சரி இதான் என்னோட பிரச்சனை, எனக்கு கோவம் தான் பிரச்சனை, எனக்கு கவலை தான் பிரச்சனை, எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நான் எப்படி தான் ஆசை தான் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே இது நம்ம சரணடைகிறது. அந்த சரணடைகிறது எங்கேருந்து வரும்னா நம்பிக்கையிலேருந்து, இறை நம்பிக்கையிலேருந்து முழுமையாக சரணடைஞ்சிட்டோன்னா எனக்குன்ற ஆசை ஒன்றும் இல்லை, நீ எதை கொடுக்குறியோ அதை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். என்ன வருதோ அதை சாதாரணமாக எடுத்துகிட்டே போயிட்டுருப்போம். எப்படியும் இது மாயைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு இதில் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் மாயை தான். இதுக்காக நம்ம யோசிக்க தேவையில்லை. நல்லது பண்ணுறாங்கன்னா மருந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க, அது நமக்கு நல்லதை நோக்கி தான் கொண்டு போகுதுன்ற அந்த நம்பிக்கை இருக்கும்போது, அந்த சரணடைஞ்சு இருக்கும்போது தான் இதை எல்லாத்தையும் நம்மளால கடந்து போக முடியும். ஆசை இதுன்னு நான் தான் பண்றேன் அப்படின்னு நம்ம இருக்கும்போது அப்ப அதுக்கான ஆசைகள் வந்துடும், நான்ற அந்த ஒரு விஷயம் வந்துடும். இதுல இருந்து இந்த மனதுல இருந்து கடந்து இறைவனோட அந்த அதிர்வுக்கு போகணும்னா முதல் நிலையாக இருக்கும்போது அந்த சரணடைஞ்சு இருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது, இதெல்லாம் அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த முதல் நிலை சக்கரங்களே கொண்டு வந்துடும். அந்த நீங்க மணிப்புரக சக்கரத்தை தாண்டினாலே நம்பிக்கையெல்லாம் நல்லா கொண்டு வந்துடும். அடுத்து அன்பு கொண்டு வந்துடும். ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்ம தாண்ட வைக்கும். அந்த சரணடைஞ்சு நம்ம போகும்போது அந்த பேரன்பான அந்த நிலை நமக்கு அதுவும் வாய்க்கும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நேற்று வந்து அதை சொன்னாங்க. இன்னைக்கு வந்து மனதை கடந்தாதான் நீங்க வந்து இறைவனை பார்க்க முடியும்
இறைவனாகவே மாறவும் முடியும் அப்படிங்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. கனெக்ஷன் காட்டுது. இந்த மந்திரம் வந்து 2 பார்வையில பார்க்கிறாங்க. ஒண்ணு வந்து பவத்திடையாளர் அவர் பணி கேட்கின் முகத்திடை நந்தியை முந்தலுமாமே அப்படின்னு பாசிட்டிவா சொல்லுவாங்க. தவத்தினுடைய சிறப்பு அவருடைய, ஏன்னா இந்த பொருள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க, நான் சொல்றேன். மனத்துறை மாகடல் ஏழுங்கை நீந்தி தவத்திடையாளர் தம் சார்வத்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவத்திடையாளர் தம் சார்வத்து வந்தார் அப்படிங்கிறத ஐயா வந்து கரெக்டா கேட்டாரு. இங்கதான் இந்த பொருள் மாறுபாடு இருக்கு. என்ன அப்படின்னா, தவத்து இடையாளர் அப்படின்னு நம்ம இருக்கும்போது 2 இடை ஈடு செய்தல் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையின்படி பார்த்தால் தவத்திடையாளர், தவத்தின் இடையே வந்தவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுல இருந்து கலைந்து வந்தவர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அப்ப அந்த பொருள்ல வச்சு பார்க்கும் பொழுது தவத்திடையாளர் தம் சார்வத்து வந்தார் பவத்திடையாளர். இங்க இந்த இடத்துல பவத்திடை ஆகார் அப்படின்னு ஒரு சில பாடம் இருக்கு. பவத்திடையாளர் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இப்ப இந்த 2 விதமான பார்வையும் இந்த மந்திரத்துக்கு இருக்கு. இப்ப இந்த பவத்திடை ஆகார் அப்படின்னா நம்ம வந்து இந்த பவம் தான் உலகம், பிறவி. அப்ப இந்த பிறவிக்கு ஆக மாட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பொருள். ஆனா இந்த பவத்திடையாளர் அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்திற்கு, இந்த பிறவிக்கு உடையவராக இருப்பார் அப்படின்னு ஒரு பொருள். இப்ப இந்த 2ல எது எடுத்துக்கிறது? அநேக உரையாசிரியர் பவத்திடை ஆகார் அப்படின்னு சொல்லமைப்பை வைத்து என்ன சொல்லியிருக்காங்க? தவத்திடையாளர் தம் சார்வத்து வந்தார் பவத்திடையாளர் அவர் பணி கேட்கின் அப்படின்னா, அந்த தவத்தினோடே இருந்தவர்களுடைய பயனின்படி அவர் இந்த உலகத்தில் பிறக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த தவத்தை கேட்டு அவர் பணி கேட்கின், அவருடைய செயலை செய்து, அவர்கள் என்ன செயலை செய்து அந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்படின்னு கேட்டா முகத்திடை நந்தியை முந்தலுமாமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அதிகார அமைப்பை பார்க்கணும். எந்த அதிகாரத்துக்கு கீழே இந்த மந்திரத்தை வச்சிருக்காங்க, எந்த தலைப்புக்கு கீழே இந்த மந்திரத்தை வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து தவநிந்தை தவதூடனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு உரை இருக்கு. நம்ம தேவாரம்.org வந்து மேக்சிமம் இந்த உரைய வந்து சார்ந்துதான் இந்த மந்திரத்தை பண்ணிருப்பாங்க. அது வந்து பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு ஒரு இல்ல நான் சொல்லுவேன் அது யாரு அப்படின்ட்டு நமசிவாயமூர்த்திகள் சார்புல நம்ம பண்ணியிருக்கிற அந்த மந்திரத்துல வந்து, அந்த உரையில வந்து திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் அவருடைய அந்த பதிப்புல வந்தது இது. அந்த மந்திரத்துல வந்து இத வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? பரமாச்சாரிய சுவாமி அவர்கள் அருளாட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திருவாவூர் பஞ்சாட்சர தீபம் அப்படிங்கிற உரையில வந்து இத வந்து ரொம்ப அழகா விளக்கியிருப்பாங்க. நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க, இதை வந்து பவத்திடையாளர் அப்படின்னு பார்க்கிறது தான் முறை. ஏன்னா இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னாக்க, அதிகார அமைப்புப்படி பார்க்கும் பொழுது தவத்திடையாளர் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தவத்தின் இடையே வந்து சென்றவர்கள், அதாவது அதை விட்டு விலகி சென்றவர்கள்
தன் சார்பத்து வந்தார் பவத்திடையாளர் அப்படின்னு முடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய மனம் சார்ந்து, ஏன்னா அதற்குண்டான ஒரு முன்னாடி ஒரு செயலை சொல்லிட்டாரு, அதுலயும் ஒரு வார்த்தை அமைப்பு போட்டிருக்காரு. என்னன்னு பாருங்க, மனத்துறை மாகடல் ஏழும் கை நீந்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கை நீந்தி அப்படின்னா யாராலையாவது ஒரு கடலையே கையால நீந்தி கடக்க முடியாது. அப்ப ஏழும் கை நீந்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அது என்ன பொருள் அப்படின்னாக்க முடியாத செயல். அப்போ அந்த அந்த இடத்துல நம்ம கூட்டி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. மதுரை மானும் கையிலேயே ஒரு கடல் முடியாது. மனத்தில் உரைகின்ற மாகடலை 7 கடலை எங்கடம் கை கடக்க முடியும்? அப்பக்க முடியாமல் தவத்திடையாளர் கண் சார்பர் கை சோர்ந்துச்சுன்னா மனமான போயிடுவோம். அப்ப அந்த மனம் போன அப்படி போயிட்டான்னா அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா பவத்திடையாளர் அப்படின்னு வருது. ஆனா கடைசியில வரும்போது அவர் பணி கேட்கில் முகத்திடை நந்தியை முண்டலுமாமே அப்படின்னு ஒரு விஷயம் முடியல. பொருளை சொல்கிறார். ரொம்ப ஆடியோ சரியா வரலைங்கம்மா. சரியா ரொம்ப நேரமா சரியா வரல. ஐயோ, நீங்க முன்னாடியே சொல்லி இருக்கலாமே. இல்ல நீங்க கவனிப்பீங்களான்னு தெரியல, நீங்க சொல்லி பேசிக்கிட்டே இருக்கீங்களா, அதனால ஒரு 5 நிமிஷமா வரலன்னு பாருங்களா. அச்சோ, அப்ப அவ்வளவுதான் இல்ல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஒரு 3 நிமிஷமாவது கேட்காம போயிருக்கும்னு நினைக்கிறது. இல்ல, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த உரையோடு நான் மிகவும் ஒத்து போறேன். பவத்திடையாளர் அப்படிங்கிறத பிறவி கடலை விழுந்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். மனத்துறை அப்ப 7 கடலையும் நம்மால் கை நீந்திங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க. அப்ப அதை கடக்க முடியாது. கையால் யாராலையாவது கடலை கடக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாதிரி 7 கடலையும் கடக்க முடியாது தவத்திடையாளர். தவத்தின் இடையீடு செய்து தவத்தை நின்று கலைந்து தம் சார்வத்து வந்தார். அவருடைய மனம் சார்வத்து வந்தவர்கள் பவத்திடையாளர். அப்ப இந்த உலகத்துக்கு மீண்டும் வந்து விட்டார்கள். அவர் பணி கேட்க நீங்க அவங்களுடைய அந்த, ஏன்னா இது தவதூடனை, அப்ப அந்த மாதிரி இடையில் கைவிட்டு வந்தவர்களுடைய பணி கேட்கில் முகத்திடை நந்தியை முண்டலுமாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முன்னாடி நம்ம முன்னாடி யாருதான் வருவாங்க அப்படின்னா நந்தியம்பெருமானை. ஏன்னா நம்ம நந்தியை இறைவனுக்கும் நம்முடைய மனதிற்கும் நடுவே இருக்கக்கூடிய குருவாக பார்க்கிறோம். அப்ப அந்த குருவுக்கு தான் நம்ம குரு முன்னாடிதான் நம்மளால வர முடியுமே தவிர சிவனுடைய நேரடியாக முகத்தில் மொழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உரை இருக்கு இதுக்கு. நான் அதோட முழுமையா ஒத்து போறேன். ஏன்னா இது அதிகார அமைப்பு, இந்த சொல்லமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உரைதான் சரியா இருக்கும்னு தோணுறது. இதுவும் இன்டைரக்டா சொல்றதுதான். 7 கடல் கை நீந்தி நம்மால் கடலை கடக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஒழுங்கா தவம் செய்யணும். அந்த தவத்தை எங்கனம் செய்வது, அதை முன்னாடி அதிகாரத்துல நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. தவம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல எப்படி அந்த தவத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதனால அந்த தவத்தை செய்ய முடியாமல் கலைந்தவர்கள் அவர்களை நாம தவ நிந்தனையில பார்க்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சரியா இருக்கும் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதை உங்களோடு பகிர்ந்து கொடுத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிச்சுக்கிறேன். மன்னிக்கணும், நான் டிராவல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் இது கஷ்டமா இருந்திருக்கு. நீங்க சொல்லிருக்கலாம். நன்றி.
நன்றிங்கம்மா, நன்றி. நல்ல பார்வை வைத்தீங்க. நிறைய பொருள் சொன்னீங்க. ஒவ்வொரு இதுலயும். அதே மாரி இந்த கடைசி வரைக்கும் நீங்க குடுத்த பொருள் மிக அருமைம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ரத்னா சார் வந்து இந்த தேவரா.காம்ல படிச்சது 7 கடல் அப்படிங்கிறது அது வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7. அந்த 7 தான் தேவரா.காம்ல கொடுத்திருப்பாங்க. 1 காலம், 2 நியதி, 3 கலை, 4 வித்தை, 5 அராகம், 6 மாயை, 7 புருடன். இந்த 7 தான் தேவரா.காம்ல கொடுத்திருந்தாங்க. அது 7 கடல், 7 மலை அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து 7 கடல் அப்படிங்கிறது இந்த 7ஐயும் குறிக்கும். 7 மலை அப்படிங்கிறது சகசர தலம் வரைக்கும் வச்சு அது 7 மலைன்னு குறிக்கும் அப்படின்னு ஒரு நூல்ல போட்டிருந்தது. அது மாதிரி 7 அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நுண்ணிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு புத்தகங்கள்ல எழுதியிருக்கோம். அது மாதிரி. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து அபிராமி அந்தாதியோட 32வது பாட்டு ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மகேந்திரன் ஐயா நான் பயணத்துல இருக்கேன். நான் நாளை பகிர்றேங்க ஐயா. ஆனா ஐயாட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி. அந்த 7 ஒரு ஓரிரு சொற்கள்ல வந்து பொருள் சொல்ல முடியுமாங்க ஐயா? அந்த என்னென்ன மாயைகள் இருக்கு சார். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் அப்படிங்கிறது இருக்கு சார். ஆனா இந்த 7 பொருள் இருக்கு. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா எனக்கு இந்த அராகம் அதெல்லாம் நம்ம பொருள் பார்க்கணும். காலம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா காலம் அப்படிங்கிறதே நம்ம கால நதி அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் அப்படிங்கிறது 1. 2வது நியதி அப்படிங்கிறது என்னன்னா இந்த உலகம் நியதியால் இயங்குகிறது. நீதிக்கு பின்னாடி நெறி வரும். இந்த வாழ்க்கை நெறியால் இயங்குகிறது. அதனால இது நீதி நெறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் நியதி அப்படிங்கிறது. நீதி அப்படிங்கிறது பரவலா பொதுவா இருக்கக்கூடியத நீதி அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்புறம் கலை அப்படிங்கிறது, அது கலையும் 7 கலை இருக்கு. அத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வித்தைங்கிறது நம்ம கத்துக்கிறது. அந்த வித்தை தான் நமக்கு வாழ்க்கையில எல்லா செழிப்பையும் கொடுக்கக்கூடியது. அதனால வித்தையை கத்து கொடுக்குறவங்களதான் வித்யா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிலை குறிக்கும். அது அந்த தொழிலையே நுட்பமா செய்யறது அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அதான் வித்தை அப்படிங்கிறது. அப்புறம் அராகம், மாயை நமக்கு எல்லாமே தெரியும். இந்த கௌரி அம்மா தான் கரெக்டா சொன்னாங்க. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாலும் அது மாயை தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இந்த 6க்கும் தலைவனாக இருப்பவன் புருடன் அப்படிங்கிறது. அதான் இந்த 7. அதுல அராகம் மட்டும் தெரியல சார். நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. அதுதான் நன்றி. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் அப்படின்னு ஒரு 7 சொல்வோம். அதனால வந்து இந்த 7ஐயும் சொல்லுங்கம்மா. அராகம்ங்கிறதுக்கு விருப்பம், ஆசை. ரைட், நன்றி. அராகம்னா ஆசை. கரெக்ட், நன்றி. அது மாதிரி இந்த 7ஐயும் தாண்டி அதுக்கப்புறம் சிவ தத்துவத்துக்கு போய் சிவ தத்துவத்தையும் கடந்து ஆன்மா போகணும். அதனாலதான் 36 தத்துவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல 7 அப்படிங்கிறது நடுவுல இருக்கும். ஆன்ம தத்துவத்துக்கும் சிவ தத்துவத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய 7 தத்துவத்தை வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம அபிராமி அந்தாதியோட 32வது பாட்டு. இந்த பாட்டுக்கு ஓரளவுக்கு பொருத்தமா இருக்கும். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை, ஆசை கடலில் அகப்பட்டு
அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. அற்புதமா இருந்தது. பாடல் விளக்கம் எல்லாமே மிக்க நன்றிங்க ஐயா. நிறைய கத்துக்கிறோம். இந்த பாடல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றதுல இருந்து தான் நான் கத்துக்கிட்டு வரேன். என்னது நீங்களும் கைப்பிடிச்சு திருமூலரும் கைப்பிடிச்சு கூட்டு போற மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க இதை சொல்லும்போது அதுல நிறைய விஷயங்கள் நிறைய கத்துக்கிறோம். மிக்க நன்றி அனைவருக்கும். நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். வாங்க ரத்னகுமார் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடலோட ஒரு சுருக்கமா சொல்லலாம், ஞானிகளை அணுகி அவங்க வாக்கை கேட்பது, அவர்கள் கேட்டு நடக்கிறதுங்கிறது மனக்கடலை பிறக்கும் மிகச்சுலபமான வழியை சுருக்கமா சொல்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேள்வி ஞானமும் ஒரு சத்சங்கமா இருந்து ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த நிலைக்கு ஒவ்வொருத்தர் கைப்பிடிச்சு மேலத்துக்கு போறதெல்லாம் நன்றி. மிக்க நன்றி. இன்று மகளிர் தினம். களத்தில் இருக்கும் மற்ற மகளிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்தியா அம்மா, கௌரி அம்மா, கிருத்திகா அம்மா, கோலமணி அம்மா அனைவருக்கும் நினைவு. யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லி காலை எழுந்து கருத்தறிந்தோதிரி ஞான தலைவனை தன்னுவர் என்றும் கூறிய திருமணத்தின் குறித்து கேட்பர் வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் தெளிவுபடுத்தி சிறப்பித்த மீன்பர்களுக்கும் நன்றி. களம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம தோற்றங்களை 5, 4, 3, 2, 1.